ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடா, அப்புறம் விஜய் சங்கர், இன்னும் நல்ல பிளேயர்களா இருக்காங்க. ஆனா அவங்களாம் வந்து ஒரு பவர் ஹிட்டர் கிடையாது. விஜய் சங்கர் குஜராத் டைட்டன்ஸ்ல பவர் ஹிட்டிங் பண்ணாரு. அந்த ஆப்ஷன் அந்த மைண்ட் செட் வச்சுதான் நாங்க ஆக்சுவலா அவர் ஆப்ஷன் இதுல சிஎஸ்கேல எடுத்தோம். நீங்க என்னடா பவர் ஹிட்டர் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. தீபக் ஹூடா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? பஞ்சாப்ல இருக்கையில 3 பாலுக்கு 2 6 அடிப்பாரு. அந்த ஒரு பொட்டன்சியல்ல அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் சிஎஸ்கேக்கு எடுத்தோம். சரி விடுங்க, மிச்ச 9 டீமும் தம்சம் பண்றாங்க. நீங்க இன்னும் அந்த ஓடிஐ ஃபார்மேட்லயே இருக்கீங்க. ஏன்? ஒரு டீமுக்கு நீங்க நல்லா யோசிச்சீங்கன்னா பவர் ஹிட்டர்ஸ் தேவை. கரெக்ட் தான், நம்ம ஒத்துக்கிறோம். எல்லாரும் பவர் ஹிட் பண்ணா அப்ப யார் அந்த ஆங்கர் ரோல் பண்றது? சரி, இப்போ டீமே எலிமினேட் ஆக போகுது. எப்பதான் யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் தருவீங்க? அது வந்து ஒரு ராஜதந்திரம். என்னதுன்னா, முன்னாடியே நாங்க யங்ஸ்டர்ஸ் எடுத்து கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லா டீமுக்கும் தெரிஞ்சிடும் இவங்களோட வீக்னஸ் அது, வீக்னஸ் இதுன்ட்டு. நாங்க என்ன பண்ணுவோம், எலிமினேட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. கடைசி 4 மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அடுத்த சீசன் தான் நம்மள அவங்களை விளையாட வைக்க போறோம். சோ வீக்னஸ் மறந்து போயிருவாங்க. எலிமினேட் ஆனதுக்கு அப்புறம் வீக்னஸ் தெரிஞ்சா அடுத்த வருஷம் நாங்க கப்படிச்சுக்கிறோம். நீங்க சிஎஸ்கேக்கு ஒரு தூண். கரெக்ட். ஆனா ஏன் இந்த வாட்டி தூண் ஒரு மாதிரி சாஞ்சிருச்சு? தூண் சாயல, பிச்சு சரியில்லை. ஓ, எல்லாரும் இப்படி ஆரம்பிச்சிட்டீங்க. சரியா பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா பிச்சு சரியில்லைன்னு ஆரம்பிச்சிடுறீங்க. சரி, நீங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள், சரிங்களா? ஒரு யங்ஸ்டர்னா பிச்சு சரியில்லைன்னு சொல்லி சமாளிச்சுக்கிறோம். நீங்க வந்து கிரவுண்ட்லயே படுத்து கிடக்குற ஆளு. ஆமா, அப்படி இருக்கல பிச்சு இப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கேத்த மாதிரி பவுலிங் மாத்தலாம்ல. அதுக்கேத்த மாதிரி மாத்தலாம். அந்த இடத்துல டியூவோட ஃபேக்டர் வந்து பாதிக்குது. ஓ, ஃபர்ஸ்ட் பிச்சு மேல பழிய போட்டாச்சு, இப்ப டியூ மேல பழிய போட்டாச்சு. அடுத்ததுக்கு வர்றேன். டியூ வந்து 10 ஓவருக்கு மேல வந்துருச்சுன்னா பால் மாத்திக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்ப பால் மாத்தினா போடலாம்ல. நான் அந்த பவர் பிளேல போட்டுருவேனே. ஓ, பவர் பிளே அதுக்கு அடுத்து போடலாம்ல, ஏன் போடல? இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஃபேன்ஸ் தான். ஃபேன்ஸா? ஆமா, ஃபேன்ஸ் என்ன பண்ணாங்க? சோசியல் மீடியால வந்து அவங்க வந்து பண்ற அலும்பு தாங்க முடியல. ஏங்க, நீங்க கிரவுண்ட்ல பால் போடுறதுக்கும் சோசியல் மீடியால அவங்க போடுறதுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? ஒரு மைண்ட் பிரஷர் ஆகுதுல்ல. ஏங்க நீங்க என்னங்க யங்ஸ்டர்ஸ் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். சொல்லுங்க. இப்போ ஒரு டீம் இருக்கு. சரி, அந்த டீம் என்ன பண்றாங்கன்னா ஜெயிக்கவே இல்ல. சரி, இருந்தாலும் அவங்க ஃபேன்ஸ் வந்து அவங்களுக்கு லாயலா இருக்காங்க. சரி, ஆனா நம்ம பாருங்க, நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் பாருங்க, என்ன அந்த மாதிரி இல்ல. நல்லா விளையாண்டுருந்தா அவனும் உங்களுக்கு லாயலா தானே இருக்க போறான். நாங்க நல்லா விளையாடுறோமே. எங்க விளையாண்டீங்க? போன வருஷம் என்னமோ கடைசியில அதுவும் வெளியே வந்துட்டீங்க. இந்த வருஷம் ஒண்ணுமே பண்ணலையே. சரி, ஓகே. இப்போ ருத்ராஜ் ஏன் போனாரு, எதுக்கு போனாருன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. சரிங்க, கொஞ்சம் உண்மையா சொல்றீங்களா? சார், அவருக்கு கையில ஆக்சுவலா இன்ஜுரியான பிளேயரை வச்சு விளையாண்டா அது என்ன கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்? இன்ஜுரி பிளேயர் சார். உங்களுக்கு இப்ப இந்த கையில அடிபட்டிருக்குன்றதுக்காக இந்த கையிலே மைக்க பிடிப்பீங்களா? அட்லீஸ்ட் இந்த கையிலயாச்சும் மைக்க பிடிப்பீங்கல்ல. அதான் சார் ஸ்ட்ராட்டஜி. அது மாதிரிதான் சார் அவருக்கும். சார், மைக்கு பிடிச்சா கூட பரவாயில்ல சார், ஃபுட்பால் அது இதுன்னு விளையாண்டுகிட்டு இருக்காரு சார். சிஎஸ்கே சோசியல் மீடியா முதல் வெளுக்கணும். என்ன சார்? சரி, அவரை விட்டுருங்க. கேப்டன் கூட்டு வந்தீங்க, தோனி சார். அவர் பாத்துக்குவாரு, நம்பணும். 2010 ஞாபகம் இருக்குல்ல? 2008ல இருந்தே ஞாபகம் இருக்கு. இப்ப என்ன பிரச்சனைனா, தோனி மேல எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டீங்க. பாவம், அவருக்கு வயசாயிருச்சு. அந்த வயசோட முடியாத உடம்போட அவர் எத்தனை தான் பண்ணுவார் சார்? இதுக்கான பதில் என்ன தெரியுமா? வயசானாலும் சிங்கம் தான். படம் எடுக்கல, இங்க படம் எடுக்கல. சரி, சொல்லுங்க. என்ன இப்போ எல்லாத்தையும் தூக்கி அவர்கிட்ட கொடுத்துட்டீங்க. சரி, அவர் கேப்டன்ஷிப் பண்றாரு. ஓகே. அந்த கேப்டன்ஷிப்க்கு ஒத்தாசையா மிச்சம் இருக்கிற 10 பிளேயர்ஸ் ஏன் பண்ணலைன்னா எல்லாம் பண்றோம்ல. அதாவது ஒரு பேட் சீசன், நீங்களே முதல்ல சொல்லிட்டீங்க, ஒரு பேட் சீசன். 2020 அது ஒரு பேட் சீசன். 2024 அது ஒரு பேட் சீசன். 2016-17 அது ஒரு பேட் சீசன். சென்னை வெளியே போறதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு முதல் காரணம் 11 எங்களுக்கு அமையல. ஆனா 5 கப் அதோட அடிச்சிருக்கோம் சார். 5 கப் 6 கப் அடிச்சதே எத்தனை வருஷம் தான் சொல்லிட்டு இருக்க போறீங்க? ஏன்னா இப்போ ஒவ்வொரு டீம்லயுமே ஓப்பனிங் இறங்கினோடனே போட்டாலே அடிக்கிறாங்க. நீங்க பவர் பிளேல மொத்தத்துக்கே 3 6 கூட அடிக்க மாட்டீங்க. மொத்த மேட்சுக்குமே நீங்க அவ்வளவுதான் அடிக்கிறீங்க. அதான் டெத் ஓவர்ல அடிச்சுக்கிறோம் லாஸ்ட் 5 ஓவர்ல. சார், டெத் ஓவர்ல அடிக்கிறது எல்லா டீமும் அடிக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? ஒரு டீம்ல 200 ரன் 250 ரன் அடிச்சுட்டு அதை டிஃபெண்ட் பண்றதுக்கே கஷ்டப்படுறாங்க. நீங்க 180 சேஸும் பண்ண மாட்டீங்க, 200 ரன் டார்கெட்டும் வைக்க மாட்டீங்க. இப்போ சிஎஸ்கேவோட தாரக மந்திரமே உங்களுக்கு தெரியும். 10 ஓவருக்கு மினிமம் 1 விக்கெட் 2 விக்கெட் விட்டுட்டு எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிச்சுட்டு அடுத்த 10 ஓவர்ல எவ்வளவு தும்சம் கட்டிக்கலாம் சார். இப்போ அடுத்த அதையே வச்சு நான் டீம் சைடு வரேன் சார். இப்போ ஒரு காலத்துல ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து ஒரு டூப்ளசிஸ்,
ஒரு பிராவோ, இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்கையில அவங்களுக்கு வந்து தெரியும், ஓகே ஐபிஎல்னா இப்படிதான், இப்படி பிளான் பண்ணலான்ட்டு. இப்போ இருக்க ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையோ, மேபி ஒரு ஜேமி ஓவர்டனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஓகே ஒரு ரச்சின் ரவீந்திராக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஓகே, அப்போ ஏன் அந்த ஃபாரின் பிளேயர்ஸ்ல உங்களோடது மிஸ் ஆச்சு? எஸ், ஆக்சுவலா சில தவறுகள் நடந்திருக்கு. சரி, அது வந்து எங்களுக்கு 11 அமையல. இப்போ அமைஞ்சுகிட்டு இருக்கு, தெரிஞ்சிடும், அடுத்த வருஷம் தெரிஞ்சிடும். சரி, அடுத்து கேப்டன்ஷிப் இப்போ நான் வர்றேன். இப்போ கேப்டன்ஷிப்ல ருத்ராஜ் சரியா கேப்டன்ஷிப் பண்ணல, அதனால அவருக்கு இன்ஜுரின்னு சொல்லி நீங்க உட்கார வச்சிருக்கீங்கன்ட்டு ஒரு சில பேர் சொல்றாங்க. ஆனா மெயினான ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, தோனி கேப்டன்ஷிப் பண்ணா ஃபார்ம்ல இல்லாத பிளேயர்ஸ் கூட ஃபார்முக்கு வந்துருவாங்கன்னு கொஸ்டின்ஸ் வந்துகிட்டு இருக்கு. என்னால கேப்டன்ஷிப் பண்ண முடியும், கடைசி 2 ஓவர்ல என்னால இறங்கி அடிக்க முடியும், கீப்பிங் பண்ண முடியும், முடிஞ்சா பிடிக்கிறதுக்கு கேட்ச், அவ்வளவுதான், ஸ்டம்பிங் பண்ண முடியும். என்னால அந்த 10 பேரோட வேலை ஒத்தால் முடியாதுல்ல. சூப்பர். ஓப்பனிங்கே இறங்க முடியாது, பவுலிங்கும் போட முடியாது. வேற எப்படி சொல்றீங்க நீ? கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். சரி, அடுத்த வருஷம் கம்பேக் கொடுத்துறீங்க. கம்பேக் கிங்ஸா அடுத்த வருஷம் வரோம் நாங்க. கம்பேக் கிங்ஸ் பேரை மாத்திடுறீங்க, அவ்வளவுதான். ஓகே. சரி, இவ்வளவு வருஷமா நீங்க சிஎஸ்கே ஃபேனா இருக்கீங்க, எதனால நீங்க சிஎஸ்கே ஃபேன் ஆனீங்க? டோனி ஃபேன். வேற ஏதாச்சும் காரணம் இருக்கா? நம்பர் 7 டிஷர்ட் போட்டு நாங்க சுத்துவோம். இல்லங்க, சிஎஸ்கே டீமுக்காண்டி ஏதாச்சும் காரணம்? இல்ல, கூல் கேப்டன் இருக்கார்ல, அவ்வளவுதான். சிஎஸ்கே வந்து இந்த சீசன் படு கேவலமா தோத்துக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு ஒரு மன வருத்தம் இல்லையா? சாச்சா, அதான் தலை வந்து ஸ்டெம்பிட் பண்றாரு, அப்புறம் 6 அடிக்கிறாரு, இப்போதான். இப்போ 5 கப் அடிச்சிருக்காங்க, சரி ஓகே, அப்பெல்லாம் கொண்டாடினீங்க, சூப்பர். இப்போ வந்து கேவலமா விளையாடுறாங்க, அதுக்கு நல்லா திட்டுறீங்க. கிரிக்கெட்னா என்னன்னே தெரியாதவங்கன்னா திட்டுவாங்க சார். நாங்கன்னா அப்படி கிடையாது, நாங்கன்னா வந்து அப்படியே டோனி டோனின்னு சொல்றவங்க. சரி சார், இப்போ என்னதான் இருந்தாலும் டிக்கெட் ரேட்டு எவ்வளவு வச்சாலுமே வாங்குறீங்க, அது ஏன், எதுக்கு? அதான் தலை இருக்கார்ல, போதாது. சரி, அப்புறம் ஏன் இந்த ஜடேஜா அவுட் ஆனா மட்டும் கத்திடுறீங்க? சார் என்ன சார் விளாடுறான், ஒண்ணுமே விளாட மாட்டான். அதான் தலை வரும்போது அவர் மியூசிக் போடும் போது அப்படியே வருவார் பாருங்க, அப்படி வேலை பார்த்துட்டு. என்ன ஷாட்டு தெரியுமா அது,